நம் ஆண்டவர் இயேசுனுடைய போதனையிலேயே சிறப்பு அவர் போதித்த ஓமைகள் தான். எளிமையானது, சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள முடியுது. அதிலே மிக மிக எளிதானது விதை விதைப்பன் ஓமை. கிராமத்தில் உள்ளவர்கள், நம்மூரிலே மானாவாரி பயிர் செய்கிறவர்களுக்கெல்லாம் அது எளிதாக புரியும். விதைக்கிற பொழுது நல்ல நிலத்தில் விதைகள் விழுந்தால் பலன் தரும். இயேசுவே அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை தான் விதை என்றால் நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். மிக எளிதாக புரிந்து கொண்டு நம்மால் பயன் தர முடியும். கடவுள் நமக்கென்று ஏதாவது ஒரு பணியை வைத்திருப்பார். முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நீ பயப்படாதே, இறைவாக்கினரே எரேமியாவே, நான் இருக்கிறேன், இந்தந்த இதற்கெல்லாம் உன்னை அனுப்புவேன். கடவுளுடைய துணை இருக்கிற பொழுது இந்த பலன் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு நிறைய தான் இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை உள்வாங்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய மனது, உள்ளம், நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுற மனிதர்களாக இருக்கிறோமா? அல்லது நமக்கு தேவைப்படுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். இறைவன் நன்மை வாழ்த்து பெறுவாராக.